ஹாய் ஆல், மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாங்காய் ஊறுகாய் போடலைன்னா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு 5 kg ஆஃப் மாங்காய் எடுத்திருக்கேன் ஊறுகாய் போடுறதுக்காக. இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 30 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற வச்சு அந்த மாங்காயில் இருக்க பிசின் பால் அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். கழுவிட்ட பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாதீங்க. மாங்காய் ஊறி வரும்போது அது ரொம்ப குழஞ்சி போயிடும். கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிங்கன்னா 1 இயருக்கு அப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னாலும் கொஞ்சம் நல்ல பீஸஸாக உங்களுக்கு மாங்காய் கிடைக்கும். நான் எல்லா 5 kg மாங்காயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இந்த 5 kg மேங்கோவுக்கு 1/2 kg மிளகா 1/2 kg உப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக வெந்தயத்தூள் அது போட்டு நான் நல்லா இந்த மாதிரி கலரி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த 5 kg மாங்காய்க்கு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பெருங்காயம், அப்புறம் 100 grams ஆஃப் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வானலில் 2 லிட்டர் எண்ணெய் இந்த 5 kg மாங்காய்க்கு அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். எண்ணெய் நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை அணைச்சிட்டு அடுப்புலேருந்து கடாயை கீழே இறக்கிட்டு அதுக்கு மேலே கடுகு கொட்டுங்க. அதுக்கப்புறமா இந்த பெருங்காயம் கொட்டுங்க. ஏன்னா நீங்கள் அதிலே வச்சிங்கன்னா பெருங்காயம் தீஞ்சு போயிடும். ஸோ இறக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கொட்டி கலரிடுங்க. கொஞ்சமாக அந்த ஹீட் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண மிளகாத்தூள் அந்த மிக்சரை இதில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலரிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா இந்த மிளகாத்தூள் கருகி போயிடும். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எனக்கு ஆல்மோஸ்ட் 2 hours கிட்ட ஆச்சு இது கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் மிளகாய் இந்த எண்ணெய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொட்டி கலரி ஒரு 3 days வரைக்கும் நல்லா டைட்டாக போட்டு வைங்க. 3 daysக்கு அப்புறமா அதை வெயிலில் வச்சா போதும். ஸோ நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இது எப்படி இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேவா?